உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? கிறிஸ்துவம் ஆவியானவர் இல்லாம இல்ல. ஆமென். வேதாகமம் ஆவியானவர் இல்லாம இல்ல. திருத்துவம் ஆவியானவர் இல்லாம நிறைவு பெறுவது இல்லை. ஆமென். நீங்க பிதாவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிதா தன்னை குறித்து எப்பவுமே பேச மாட்டார். அவர் எப்பவுமே குமாரனை குறித்தே பேசுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டு என்ன சொல்றேன்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் என்ன பண்றேன் சொல்லுங்க சத்தமா, பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, நீங்க அப்படியே கிறிஸ்துவத்தின் இரண்டாம் நபராக இயேசப்பா கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் பேசுவதை நீங்க வேதாகமத்துல பார்க்க முடியும். நீங்க அப்படியே பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வந்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நமக்கு எடுத்து போதிக்கிற ஆவியானவரா இருக்கிறார். இப்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்கன்னா காண்பித்து அவர்களை மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் யாருன்னா நம்முடைய தெய்வம். ஆமென்.